வணக்கம் சகோதர சகோதரிகளே, நான் உங்க அபர்ணா. வெல்கம் டு மை சேனல் யான் வித் அபர்ணா. இன்னைக்கு நாம மேக்ரம்ல இது மாதிரி ஒரு கணேசா, அதாவது ஒரு விநாயகர் எப்படி பின்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதை செய்யறது ரொம்ப சுலபம் தான். கொஞ்சம் பொறுமையா நம்ம கத்துக்கிட்டோம்னா சரி, இதை ஈஸியா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து அந்த பொருள் எல்லாம் காட்டுறேன். பாருங்க, இதெல்லாம் அது செய்ய தேவையான பொருட்கள். 14 எல்லோ மேக்ரம் கார்டு, அதாவது 14 மஞ்சள் கலரு, ஒவ்வொன்றுமே 4 மீட்டர் இல்லைன்னா 400 சென்டிமீட்டர். 4 மீட்டர் உங்ககிட்ட மீட்டர் ஸ்கேல் இருந்தா அளந்துக்கோங்க, இல்ல சென்டிமீட்டர்ல இருக்குன்னா 400 சென்டிமீட்டர். அப்புறம் 28 எல்லோ மேக்ரம் கார்டு மஞ்சள் கலர், அது ஒவ்வொன்றும் 2 மீட்டர். அதே மாதிரி பச்சை கலர் 48 எடுக்கணும், ஒவ்வொன்றும் 80 சென்டிமீட்டர். இந்த 48 மேக்ரம் கார்டு இந்த டிசைன் போடுறதுக்கு யூஸ் ஆகும், சரிங்களா? அப்புறம் 2 கிரீன் கலர் மேக்ரம் கார்டு, ஒவ்வொன்றும் 1 மீட்டர். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த மேல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜாயிண்ட்டுக்கு யூஸ் ஆகும். இந்த இதுக்கு நீங்க 1 மீட்டரும் எடுத்துக்கலாம், இல்ல 80 சென்டிமீட்டரும் எடுத்துக்கலாம். நான் 80 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 8 இன்ச்சு ரவுண்டிங் ரிங்கு, இது எப்படி மெஷர் பண்றதுன்னு நான் சொல்றேன். அப்புறம் ஒரே ஒரு கிரீன் கலர் மேக்ரம் கார்டு, அந்த கிரீன் கலர் மேக்ரம் கார்டு 3 மீட்டர். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இதுக்காக நம்ம அந்த 3 மீட்டர் மேக்ரம் கார்டு யூஸ் பண்ணுவோம். இது மட்டும் தான் தேவைப்படுமா அப்படின்னு நீங்க கரெக்டா மெஷர் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த ஹிச் நாட் போடும்போது நம்ம சுத்து வயர் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அந்த இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயின் பண்ற மாதிரி வரும். அதனால இது பாதியிலேயே நின்னுருச்சு அப்படின்னா லைட்டர் வச்சு ஹீட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ற மாதிரி வரும், சரிங்களா? அதனால கொஞ்சம் வயர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. வாங்க இந்த பொருட்கள் எல்லாம் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் கீழே ஒரு ஹேண்ட்பேக்கோட லிங்க் தரேன். அந்த லிங்க்ல இந்த டைமிங்ல இருந்து இந்த டைமிங் வரைக்கும் மறக்காம நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்கொயர் நாட்னா என்னன்னு தெரியும், ஹிச் நாட் என்னன்னு தெரியும். ஹிச் நாட் பைப்பிங் ரெண்டும் ஒண்ணுதான், அப்படின்னா என்னன்னு தெரியும். அது ரெண்டும் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட நீங்க ஒர்க் பண்ண முடியும். நான் கீழே ஹேண்ட்பேக்கோட லிங்க் தரேன். கரெக்டா 2.5 நிமிஷத்துல இருந்து 10.15 நிமிஷம் வரைக்கும் மறக்காம வாட்ச் பண்ணிக்கோங்க. இத வாட்ச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட், அந்த ஹிச் நாட் ஸ்கொயர் நாட் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த இது நீங்க செய்ய முடியும். சோ மறக்காம இத பார்த்துட்டு நீங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இத பார்க்காம நீங்க வீடியோவை பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லோ கலர், கிரீன் கலர் எடுத்ததுக்கு அப்புறமா நான் 8 இன்ச்சு ரிங் எடுத்திருக்கேன். மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது 8 இன்ச் ரிங்கு. இது ஒரே ஒரு ரிங் இருந்தா போதும். இதை தவிர நமக்கு பீட்ஸ் தேவை. நான் பிங்க் கலர், ப்ளூ கலர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெல்ஸ், கிரீன் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஆரம்பிக்கிறது 4 மீட்டர் எல்லோ கலர்ல கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை எடுத்துதான் இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். இது 4 மீட்டர் கட் பண்ண எல்லோ கலர் கார்டு. இந்த இத மடிச்சுக்கோங்க ரெண்டா. பாருங்க, இது மாதிரி ரெண்டா மடிச்சுட்டு இப்ப இந்த இதத்தான் நம்ம இது கூட ஜாயின் பண்ண போறோம். எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு பேசிக் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்க மடிச்சத இந்த ரிங்குக்கு பின் வழியா இது மாதிரி விடுங்க. இது மாதிரி விட்டுட்டு ரிங்குக்கு பின் வழியா விட்டாச்சு. இப்போ இந்த இதுக்குள்ள இந்த ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். எடுத்தீங்கன்னா நமக்கு பேசிக் நாட் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 4 மீட்டர்ல மேக்ரம் கார்டு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது மேக்ரம் கார்டு எடுத்திருக்கோம். மொத்தம் நம்ம கிட்ட 14 பீஸ் இருக்கும். நம்ம ஒரு பீஸ் ஜாயின் பண்ணிருக்கோம். இது செகண்ட் பீஸ். இப்போ ரெண்டாவது பீஸ்லயும் இதே மாதிரி 2 எஜ்ஜையும் வச்சுக்கோங்க. இது மாதிரி 2 எஜ்ஜையும் வச்சு இதுக்கு சென்டர் கண்டுபிடிச்சுக்கோங்க. இதுதான். சோ இந்த வளைவை உங்க ரிங்குக்கு பின்னாடி இது மாதிரி
விட்டுட்டு இந்த வளைவுக்குள்ள இந்த 2 இதையும் உள்ள விடணும். சொல்றது புரியும் நினைக்கிறேன். இந்த 2ஐயும் ரிங்குக்கு பின் வழியா இது மாதிரி விட்டுட்டு இப்போ முன்னாடி இருக்கு பாத்தீங்களா இந்த பெரிய இதை இந்த வளைவுக்குள்ள விடுங்க. விட்டு எடுத்துருங்க. எடுத்து 2ஐயும் பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிருங்க. இப்ப நம்ம 2 இது ஜாயின் பண்ணிருக்கோம். சரிங்களா? 4 மீட்டர் எல்லோ கலர் பீஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா இதுல நம்ம பீட்ஸ் ஜாயின் பண்ண போறோம். நான் வந்து பிங்க் கலர் பீட்ஸ் வந்து இப்ப ஜாயின் பண்ண போறேன். இதுல ஓரமா இருக்க இந்த 2 இதையும் எடுத்து விட்டுருங்க. சென்டர்ல இருக்க இந்த 2 இதுல நம்ம பீட்ஸ் ஜாயின் பண்ண போறோம். ஓரமா இருக்க 2ம் கிடையாது, சென்டர்ல இருக்க 2. இந்த சென்டர்ல இருக்க 2 இதை மட்டும் எடுத்து அந்த இதுல இப்ப பீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சென்டர்ல 2லையும் ஜாயின் பண்ணி மேல எடுத்து விடுங்க. இதோ இது மாதிரி. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஸ்கொயர் நாட் போட போறோம். பேசிக்கே ஸ்கொயர் நாட் தான். நிட்டிங்கோட மேக்ரமோட பேசிக்கே வந்து ஸ்கொயர் நாட் தான். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருக்க மேக்ரம் கார்டை ஒரு எல் ஷேப்க்கு மாத்திக்கோங்க. இல்லைன்னா 4 எப்படி போடுவோம் அது மாதிரி மாத்திட்டு இந்த இது மேல இருக்கணும். அதுக்கும் மேல ரைட் சைடு இதை வச்சு கீழ் வழியா கொண்டு போய் இப்படி எடுத்து விட்டு டைட் பண்ணுங்க. இதே இத ரைட் சைடு இன்னொரு தடவை செய்யணும். ரைட் சைடு இத ஒரு எல் ஷேப்ல வச்சுக்கோங்க. எல் ஷேப்ல வச்சுட்டு இந்த லெஃப்ட் சைடு இத மேல கொண்டு வந்து மறுபடியும் கீழே கொண்டு போய் பாருங்க. மறுபடியும் இத கீழே கொண்டு போய் ஒரு ஸ்கொயர் நாட். ஸ்கொயர் நாட் போடும்போது 2 நாட் போட்டாதான் ஸ்கொயர் நாட் கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம 2 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்ப இதுல நம்ம எத்தனை மேக்ரம் கார்ட் ஜாயின் பண்ணிருக்கோம்? 2 பீஸ் ஜாயின் பண்ணிருக்கோம். 4 மீட்டர் 2 பீஸ் ஜாயின் பண்ணிருக்கோம். இப்ப இது கூட தான் மீத இருக்க எல்லா பீஸையும் ஜாயின் பண்ண போறோம். இப்ப மறுபடியும் இன்னொரு 4 மீட்டர் எடுத்துக்கோங்க. அந்த 4 மீட்டரை இந்த சைடு ஜாயின் பண்ண போறோம். இன்னொரு 4 மீட்டரை இந்த சைடு ஜாயின் பண்ண போறோம். இது வந்து என்னோட 3வது பீஸ். இந்த 3வது பீஸ நான் இது மாதிரி வச்சுக்கிட்டு இது மாதிரி சும்மா தான் வச்சிருக்கேன். எந்த ஒரு பேசிக் நாட்டும் போடல. இது மாதிரி சும்மா வச்சுக்கிட்டு நீங்க பிங்க் கலர் பீட்ஸ் இல்ல எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பக்கம் ஓரமா இருக்கிறத விட்டுருங்க. இந்த 2 இதுக்கும் சேர்த்து நான் பீட்ஸ் ஜாயின் பண்றேன். இந்த எட்ஜில் இருக்க மேக்ரம் கார்டை நான் டச் பண்ணல. இந்த 2 இதையும் சேர்த்து இதுக்கு நான் ஒரு பீட்ஸ் வந்து ஜாயின் பண்றேன். பாருங்க, இந்த இதை விட்டுட்டு இந்த 2 இதுக்கு பீட்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த எட்ஜில் இருக்க மேக்ரம் கார்டையும் இந்த மேக்ரம் கார்டையும் சேர்த்து ஸ்கொயர் நாட் போட போறேன். ஸ்கொயர் நாட் இங்க எப்படி போட்டோம் அந்த ப்ரொசீஜர் ஞாபகம் இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு இதை எடுத்து எல் ஷேப்ல வச்சுக்கிறீங்க. அப்புறம் இதை மேல கொண்டு வரீங்க. மறுபடியும் அதை கீழே கொண்டு போறீங்க. ஸ்கொயர் நாட் போடுறீங்க. இதே மாதிரி ரைட் சைடு எடுத்து ஸ்கொயர் நாட் போடுறீங்க. சரிங்களா? இப்போ இந்த சைடுக்கு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த சைடு ஜாயின் பண்ண போறோம். இன்னொரு 4 மீட்டர் மேக்ரம் கார்டு எடுத்து இந்த பக்கம் வச்சு ஜாயின் பண்ண போறோம். அதையும் காட்டுறேன் பாருங்க. 4 மீட்டர் எடுத்து சென்டர் கண்டுபிடிச்சுக்கோங்க. அந்த இது கீழே ஃபர் இருக்கிறதுனால ரொம்ப மாட்டிட்டே இருக்கு. அதனாலதான் நான் பிளாக் கலர்ல பேக்ரவுண்ட் மாத்திட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ நெக்ஸ்ட் மேக்ரம் கார்டையும் இது மாதிரி மடிச்சு எடுத்துக்கிட்டு அதையும் இந்த சைடு நான் ஜாயின் பண்ண போறேன். இந்த சைடு எப்படி ஜாயின் பண்ணோமோ சேம் ப்ரொசீஜர் தான். அதை இது மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. இதுல கார்னர்ல இருக்க எட்ஜில் இருக்க இந்த மேக்ரம் கார்டை விட்டுருங்க.
நெக்ஸ்ட் இருக்க இந்த 2 மேக்ரம் கார்டையும் சேர்த்து இதுக்கு ஒரு பிங்க் கலர் பீட்ஸ் நான் கொடுக்க போறேன். மேக்ரம்ல பிங்க் கலர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த 4 மேக்ரம் கார்டை சேர்த்து நான் ஸ்கொயர் நாட் போட போறேன். ஸ்கொயர் நாட் ப்ரொசீஜர் தெரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் இதை எல் ஷேப்ல வைக்கிறோம். இதை மேலே கொண்டு வரீங்க, ஸ்கொயர் நாட் போடுறீங்க. அதே ப்ரொசீஜர் ரைட் சைடுக்கும். ஓகேங்களா? ஒரு பீட்ஸ் இப்ப 2 பீட்ஸா மாறி இருக்கு. இப்ப சேம் ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட் 2 மேக்ரம் கார்டு எடுக்கிறீங்க. ஒரு இதை இந்த சைடு ஜாயின் பண்றீங்க, இன்னொரு இதை இந்த சைடு ஜாயின் பண்றீங்க. நெக்ஸ்ட் 4 மீட்டர் மேக்ரம் கார்டு எடுத்தாச்சு. இதை இந்த சைடு இப்படி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு கார்னர்ல இருக்கதை எடுத்து விட்டுறீங்க. இந்த 2 இதுக்கு மட்டும் பீட்ஸ் கொடுக்க போறேன். பீட்ஸ் கொடுத்துட்டு ஸ்கொயர் நாட் போடுறேன். சேம் ப்ரொசீஜர். இந்த சைடு 4 மீட்டர் மேக்ரம் கார்டு எடுக்கிறேன். கார்னர் இதை எடுத்துட போறேன். அந்த 2 இதுக்கும் சேர்த்து ஒரு பிங்க் கலர் பீட்ஸ் கொடுக்க போறேன். ஸ்கொயர் நாட் போட போறேன். சரிங்களா? பாருங்க, இந்த பக்கம் மேக்ரம் கார்டு ஜாயின் பண்ணிட்டு இங்க ஒரு பீட் சேர்த்திருக்கேன். அதே மாதிரி இங்க ஒரு பீட் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த 4 இதுக்கும் நான் ஸ்கொயர் நாட் கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த 4 இதுக்கும் ஸ்கொயர் நாட் போடுறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த 4 இதை எடுத்து விட்டுருங்க, இந்த 4 இதை எடுத்து விட்டுருங்க. இப்போ இந்த 2 இதுக்கும் சென்டர்ல பாருங்க, இந்த 2 இதுக்கும் சென்டர்ல நான் கிரீன் கலர் பீட்ஸ் வந்து ஆட் பண்றேன். பாருங்க, இந்த 2 இதுக்கும் சென்டர்ல நான் கிரீன் கலர் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ ஆட் பண்ணதுக்கு சைட்ல இருக்க 2 மேக்ரம் கார்டை யூஸ் பண்ணி இந்த பக்கம் ஓரமா இருக்க 4 எடுத்து விட்டுருங்க. 4 எடுத்து விட்டுருங்க. சென்டர்ல 4 இருக்கும். அந்த 4ல தான் இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆட் பண்ண பீட்ஸுக்கு பக்கத்துல இருக்க இந்த 2 மேக்ரம் கார்டு யூஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் நாட் போடுறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பார்க்க 1 2 3 அப்படி இருக்கும். 1 முதல் ரோல, செகண்ட் ரோல 2, தேர்ட் ரோல 3 இது மாதிரி இருக்கும். இப்படி இருந்தாதான் நீங்க கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம மொத்தம் 6 பீஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். 4 மீட்டர் மொத்தம் நம்ம 14 பீஸையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்னும் ரொம்ப ஈஸி தான். இந்த சைடு 4 மீட்டர் ஜாயின் பண்ண போறோம், இந்த சைடு ஜாயின் பண்ண போறோம். அந்த இதுக்கு பிங்க் கலர் பீட்ஸ் கொடுக்க போறோம். இதே மாதிரி தான் நம்ம ப்ரொசீஜரை 14 பீஸ் ஜாயின் பண்ற வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க போறோம். கிடைக்கிறது இது மாதிரி ஒரு முக்கோண ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துட்டே வாங்க. பாருங்க, இந்த சைடு 4 மீட்டர் நான் ஜாயின் பண்றேன். இதே மாதிரி இந்த சைடு 4 மீட்டர் நான் ஜாயின் பண்ண போறேன். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு பிங்க் கலர் பீட்ஸ் கொடுக்க போறேன். பாருங்க, இந்த சைடு 4 மீட்டர். இப்போ இதுல பிங்க் கலர் பீட்ஸ் நான் ஜாயின் பண்றேன். இது மாதிரி கார்னர்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த இதுக்கும் அதுக்கும் ஸ்கொயர் நாட் கொடுங்க. இதே மாதிரி இந்த சைடு. இப்படி நீங்க கார்னர்ல ஜாயின் பண்ணும்போதே சென்டர்லயும் ஒர்க் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்க ஒவ்வொரு தடவை கார்னர்ல ஜாயின் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த சைடு ஒன்னு ஜாயின் பண்ணுவீங்க, இந்த சைடு ஒன்னு ஜாயின் பண்ணுவீங்க. அந்த இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. சென்டர்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, கார்னருக்கு பிங்க், சென்டருக்கு கிரீன் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணிருக்கேன். கார்னர்ல ஜாயின் பண்ணும்போது பிங்க். சோ இந்த கார்னர்ல இருக்க 4 இதை எடுத்து விட்டுருங்க.
இந்த 4 இதுல நம்ம இப்ப கை வைக்க கூடாது. இப்போ சென்டர்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இந்த கிரீன் பீட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிரீன் பீட்ஸை 2ஆ பிரிச்சுக்கோங்க. இந்த சைடு 4 வரும், அதே மாதிரி இந்த சைடு 4 வரும். ஸோ அதுல சென்டர்ல இருக்க 2க்கு கிரீன் பீட்ஸ் கொடுத்து ஸ்கொயர் நாட் போட போறோம். பாருங்க, இது மாதிரி ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த 4 இதுக்கு ஸ்கொயர் நாட், இந்த 4 இதுலயும் ஸ்கொயர் நாட் போடுறேன். ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம கார்னர்ல ஒவ்வொரு மேக்ரம் கார்டு இந்த சைடு 1 இந்த சைடு 1 ஜாயின் பண்றோம். சென்டர்ல இருக்கிறதுலயும் நம்ம பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்கொயர் நாட் போடுறோம். இவ்வளவுதான் ப்ரொசீஜர். இதே மாதிரி நம்ம 14 மேக்ரம் கார்டையும் ஜாயின் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். நீங்க ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு ஒரு முக்கோண ஷேப் மேல கிடைக்கும். இப்ப நம்ம 8 இது ஜாயின் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்ல நம்ம 2 ஜாயின் பண்ணோம். 3 4 5 6 7 8 8 ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இதை எடுத்து இந்த சைடு ஜாயின் பண்ணுங்க. பாருங்க, இந்த சைடு 2 மேக்ரம் கார்டு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு பீட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஸ்கொயர் நாட் கொடுக்குறீங்க. அதே மாதிரி இதுக்கும் இந்த 4 இதுக்கும் நீங்க ஸ்கொயர் நாட் கொடுக்குறீங்க. பாருங்க, இது 2க்கும் ஸ்கொயர் நாட் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஸ்கொயர் நாட் கொடுத்த இந்த 4 மேக்ரம் கார்டை தனியா எடுத்து விட்டுருங்க. சென்டர்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம கிரீன் கலர் வந்து ஜாயின் பண்ண போறோம். பாருங்க, 1 2 வந்திருக்கு. அப்போ இந்த ரோல நமக்கு 3 இது வந்திருக்கணும். முத 4 இது எடுத்துக்கோங்க. அதுல சென்டர் 2 இதுக்கு பீட்ஸ் கொடுக்குறீங்க, ஸ்கொயர் நாட் போடுறீங்க. அடுத்த 4 எடுக்கிறீங்க, சென்டர் 2க்கு பீட்ஸ் கொடுக்குறீங்க, ஸ்கொயர் நாட் போடுறீங்க. அடுத்த 4 சென்டர் 2க்கு பீட்ஸ் கொடுக்குறீங்க, ஸ்கொயர் நாட் போடுறீங்க. இப்ப பாருங்க, நான் 3 இதை ஜாயின் பண்ணிட்டேன். 1 2 அப்புறம் 3. இப்போ இது எல்லாத்துக்கும் ஸ்கொயர் நாட் கொடுக்குறீங்க. இந்த முக்கோண ஷேப் மட்டும் மாறாம பார்த்துட்டே வாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கிரீன் கலர் பீட்ஸோட எண்ணிக்கை ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொன்னு அதிகரிச்சுக்கிட்டே வரும். அப்படி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா தான் நீங்க கரெக்டான ப்ராசஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பாருங்க, மொத்தம் 4 மீட்டர் 14 பீஸ் கட் பண்ணோம். 2 ஜாயின் பண்ணோம். 3 4 5 6 7 8 9 10. இப்போ நம்ம 10 பீஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம கிட்ட 4 பீஸ் இருக்கு. சேம் ப்ரொசீஜர் தான். இந்த சைடு 1 இந்த சைடு 1 அப்படின்னு ஜாயின் பண்றீங்க. பிங்க் கலர் பீட்ஸ் கொடுக்குறீங்க. சென்டர்ல 3 இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் வந்து 4 வரும். 4 இது கிரீன் கலர் பீட்ஸ் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் ரோ 13வது மேக்ரம் கார்டு, இந்த பக்கம் 14வது மேக்ரம் கார்டு யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி 2 சைடு ஜாயின் பண்றீங்க. பிங்க் கலர் பீட்ஸ் யூஸ் பண்றீங்க. சென்டர்ல இது மாதிரி கிரீன் கலர் பீட்ஸ் யூஸ் பண்றீங்க. நான் பாருங்க, சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணிருக்கேன். இப்போ நான் 14 மேக்ரம் கார்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. சேம் ப்ரொசீஜர் இங்கே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். 1 அதுக்கடுத்து 2 அப்புறம் 3 கிரீன் பீட்ஸ் அப்புறம் 4 அப்புறம் 5 இது மாதிரி இருக்கணும். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபர்ஸ்ட் மேக்ரம் கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இதான் என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடு. என்னுடைய வலது பக்கம் இருக்க முதல் மேக்ரம் கார்டை எடுத்து இப்போ நம்ம பைப்பிங் பண்ண போறோம். இந்த மேக்ரம் கார்டை இந்த ஷேப்ல வச்சு ஹிட்ச் நாட் நான் போட போறேன். இது வந்து ஒரு முக்கோண ஷேப்ல இருக்கும், மறந்துடாதீங்க. ஹிட்ச் நாட் அப்படின்றது 2 தடவை போடணும். அப்பதான் பைப்பிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இந்த இதை இது மாதிரி எடுத்துட்டு இதுக்கு நெக்ஸ்ட் இருக்க மேக்ரம் கார்டு இதை எடுத்து பாருங்க, இது பேரு ஹிட்ச் நாட்னு சொல்லுவோம்.
ஒவ்வொரு மேக்ரம் கார்டு யூஸ் பண்ணியும் 2 தடவை போடணும். இது 1, அதே இதை யூஸ் பண்ணி 2. இப்போ நெக்ஸ்ட் இதை எடுங்க. இப்போ நெக்ஸ்ட் இதை எடுத்து 2 ஹிச் நாட் போடுறீங்க. 1, அதே இதை யூஸ் பண்ணி 2. இப்போ நெக்ஸ்ட் எடுத்து ஹிச் நாட் 1, அதே இதை யூஸ் பண்ணி 2. நெக்ஸ்ட் இதை எடுங்க. இதை யூஸ் பண்ணி 2 ஹிச் நாட் 1, அதே இதை யூஸ் பண்ணி 2. இதே மாதிரி எல்லா மேக்ரம் கார்டையும் யூஸ் பண்ணி 2 ஹிச் நாட் போட்டுட்டே வாங்க. பாருங்க, அதே ஹிச் நாட் தான் ஃபுல்லா போட்டுட்டே வரேன். லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டே வாங்க. 1, 2. நெக்ஸ்ட் இதை எடுத்து 1, 2. ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் போட்டுட்டு வந்திருக்கோம். இது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஹிச் நாட்டுக்கு பேஸ் வேற யூஸ் பண்ணோம்ல, அந்த வயரை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து இருக்க நெக்ஸ்ட் 2 இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 வயர். இந்த 2 மேக்ரம் கார்ட்ல சேர்த்து நான் ப்ளூ கலர் பீட்ஸ் 2 ஆட் பண்றேன். 2 ப்ளூ கலர் பீட்ஸ் ஆட் பண்றேன். பாருங்க, அந்த பேஸ் வயரை விட்டுட்டு ஹிச் நாட்டுக்கு யூஸ் பண்ண பேஸ் வயரை விட்டுட்டு நெக்ஸ்ட் 2 வயரையும் சேர்த்து 2 ப்ளூ கலர் பீட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இருக்க 2 மேக்ரம் கார்டு விட்டுருங்க. அதுக்கு அடுத்து இருக்க 2 மேக்ரம் கார்டுல 2 ப்ளூ பீட்ஸ் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 மேக்ரம் கார்டு விட்டுருங்க. அதுக்கு அடுத்து இருக்க 2 மேக்ரம் கார்டுல 2 ப்ளூ கலர் பீட்ஸ் ஆட் பண்ணணும். இதே மாதிரி நீங்க லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டு வாங்க. இப்ப பாருங்க, ஸ்டார்டிங்ல ஒரு மேக்ரம் கார்டு விட்டாச்சு, நம்ம ஹிச் நாட் போட்டது. அப்புறம் 2 இதுல பீட்ஸ், 2 இது நார்மல், 2 இதுல 2 பீட்ஸ், 2 இது சும்மா விட்டுருக்கேன், 2 இதுல பீட்ஸ், 2 இது சும்மா. இதே மாதிரியே தான் எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணிருக்கேன். லாஸ்ட் ஒரே ஒரு மேக்ரம் கார்டு இருக்கும், அதை நீங்க சும்மா விட்டுருங்க. இப்போ இந்த ஹிச் நாட் ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்தோம், அதாவது வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் கொண்டு வந்தோம். இது அது முடிச்சு இது. இந்த இதை யூஸ் பண்ணி தான் மறுபடியும் ஹிச் நாட் போட போறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி இப்படி நம்ம ஒர்க் பண்ண போறோம். அதாவது இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா நம்ம ஒர்க் பண்ண போறோம். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேக்ரம் கார்டு எடுத்துக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இது. ஒவ்வொரு மேக்ரம் கார்டை யூஸ் பண்ணி எப்பயும் போல 2 ஹிச் நாட் போட போறோம். பாருங்க, 1, அதே இதை யூஸ் பண்ணி 2. ஃபர்ஸ்ட் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க, இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு வரணும். இப்ப செகண்ட் இதை யூஸ் பண்ணி 2 ஹிச் நாட், 1, 2. இதே மாதிரி எல்லா மேக்ரம் கார்டையும் யூஸ் பண்ணி 2 ஹிச் நாட் போட்டுட்டே வாங்க. பாருங்க, ஒவ்வொரு மேக்ரம் கார்டையும் யூஸ் பண்ணி 2 ஹிச் நாட் லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வரேன். என்னுடைய லாஸ்ட் இது. இந்த இதுலயும் 1, 2 ஹிச் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு இங்க ஒரு லைன், இங்க ஒரு லைன் இருக்கும். ஸ்டார்டிங்ல மட்டும் 1, அப்புறம் பீட்ஸ், 2 மேக்ரம் கார்ட், பீட்ஸ், 2 மேக்ரம் கார்ட், பீட்ஸ், இப்படியே வந்துட்டே இருக்கும். லாஸ்ட்ல ஒரே ஒரு மேக்ரம் கார்டோட பினிஷ் ஆயிருக்கும். இப்படி ஸ்ட்ரக்சர் இருந்தா நீங்க கரெக்ட் ப்ரொசீஜர்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப கீழே எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம ஸ்கொயர் நாட் தான் போட போறோம். முதல் 4 மேக்ரம் கார்டு எடுத்துக்கோங்க. இந்த 4 மேக்ரம் கார்டுல ஸ்கொயர் நாட் போடுறேன்.
நெக்ஸ்ட் 4 மேக்ரம் கார்டு. இதே மாதிரி 4 மேக்ரம் கார்டா எடுத்து ஸ்கொயர் நாட் லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டே வாங்க. பாருங்க, இது லாஸ்ட் 4 மேக்ரம் கார்டு. இந்த இதுலயுமே நான் ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்ப என்ன செய்ய போறேன்னா, கார்னர்ல இருக்க 2 மேக்ரம் கார்டை ஸ்கிப் பண்ண போறேன். இந்த சைடு இருந்து 2 மேக்ரம் கார்டு எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடு இருந்து 2 மேக்ரம் கார்டு எடுத்து விட்டுருங்க. இப்ப 4 இதா பிரிச்சு ஸ்கொயர் நாட் போடுங்க. சோ ஏற்கனவே இருந்த 2 ஸ்கொயர் நாட்டுக்கு சென்டர்ல இப்ப நீங்க போடுற ஸ்கொயர் நாட் எல்லாம் வரும். இப்போ நெக்ஸ்ட் 4 எடுங்க. இதே மாதிரி எல்லா இதுலயும் 4 ஸ்கொயர் நாட் 4 மேக்ரம் கார்டு சேர்த்து ஸ்கொயர் நாட் போட்டுட்டே வாங்க. பாருங்க, 4 இதா சேர்த்து நான் ஸ்கொயர் நாட் போட்டுட்டே வரேன். இது லாஸ்ட் 4. இது நம்ம 2 ஸ்கிப் பண்ணோம்ல, அந்த 2. இப்போ நெக்ஸ்ட் ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கார்னர்ல 2 மேக்ரம் கார்டு ஸ்கிப் பண்ணோம். இப்போ அது கூட இன்னும் 2, மொத்தம் 4 மேக்ரம் கார்டு ஸ்கிப் பண்ணிடணும். இந்த சைடு 4, இந்த சைடு 4 ஸ்கிப் பண்ணிருங்க. இப்போ 4 மேக்ரம் கார்டா சேர்த்து ஸ்கொயர் நாட் போட்டுட்டே வாங்க. இங்க பாருங்க, இது வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துல இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, 2 பக்கமும் 6 ஸ்கிப் பண்ண போறோம். அதாவது ஒவ்வொரு ரோ ஆரம்பிக்கும் போதும் 2 சேர்த்து நம்ம ஸ்கிப் பண்றோம். பாருங்க, 2 4 6. இந்த சைடு 6 மேக்ரம் கார்டு ஸ்கிப் பண்றீங்க. அதே மாதிரி இந்த சைடு 2 4 6 மேக்ரம் கார்டு இந்த சைடு ஸ்கிப் பண்ணிருங்க. இப்போ இந்த இதுல எல்லாம் என்ன செய்றீங்க, ஸ்கொயர் நாட் போட்டுட்டே வரீங்க. நெக்ஸ்ட் ரோல 8 இந்த சைடு 2 ஸ்கிப் பண்றீங்க, இந்த சைடு 2 ஸ்கிப் பண்றீங்க. மீதி இருக்க இதுல எல்லாம் ஸ்கொயர் நாட் போட்டுட்டு வருவீங்க. நெக்ஸ்ட் இதுல 10 இந்த சைடு 2 ஸ்கிப் பண்ணணும், இந்த சைடு 2 ஸ்கிப் பண்ணணும். மீதி இருக்கிறதுல ஸ்கொயர் நாட் போடுவீங்க. அதுக்கு அடுத்ததுல 2 ஸ்கிப் பண்ணுவீங்க. இந்த சைடு 2, இந்த சைடு 2. லாஸ்டா 4 மேக்ரம் கார்டு இருக்கும். இந்த 4 மேக்ரம் கார்டுல ஒரே ஒரு ஸ்கொயர் நாட் நீங்க போட்டு வைப்பீங்க. சோ அப்படி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு கீழே இந்த முக்கோணத்தையே தலைகீழா போட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப் வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் அதே தான் ரிப்பீட் பண்ணிருக்கேன். இப்போ உங்களுக்கு இது மாதிரி ஒரு முக்கோண ஷேப் வந்திருக்கும். சரிங்களா? இப்படி நீங்க எண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு இது கம்மியா இருக்கும். இங்க 1 இருக்குன்னா இதுக்கு முந்தின ரோல 2 இருந்திருக்கும், 2 ஸ்கொயர் நாட். அதுக்கு முந்தின ரோல 3, அதுக்கு முந்தின ரோல 4, அதுக்கு முந்தின ரோல 5. இது மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிறதுனாலதான் இது வந்து ஒரு முக்கோண ஷேப்க்கு வந்திருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த சைடுல இருக்க ஃபர்ஸ்ட் மேக்ரம் கார்டு எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு இத இப்படி வச்சு நம்ம பைப்பிங் போட போறோம். சரிங்களா? ஒவ்வொரு மேக்ரம் கார்டையும் யூஸ் பண்ணி 2 ஹிட்ச் நாட் போட போறோம். இதுதான் சென்டர்ல இருக்க ஸ்கொயர் நாட். பாத்தீங்கன்னாவே தெரியும்.
இதுதான் சென்டர்ல இருக்க ஸ்கொயர் நாட். இந்த 4 மேக்ரம் கார்டை நீங்க டச் பண்ணவே கூடாது. இந்த 4 மேக்ரம் கார்டை அப்படியே விட்டுருங்க. இந்த இதை இப்படி வச்சு ஒவ்வொரு மேக்ரம் கார்டை யூஸ் பண்ணி 2 ஹிட்ச் நாட் போட்டு வரீங்க. பாருங்க, 1 2 1 2 இப்படி எல்லா மேக்ரம் கார்டையும் யூஸ் பண்ணி 2 ஹிட்ச் நாட் போடுறீங்க. இந்த சென்டர் ஸ்கொயர் நாட்டோடைய 4 மேக்ரம் கார்டை நீங்க டச் பண்ணக்கூடாது. இந்த ஹிட்ச் நாட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சைடு இருக்க ஃபர்ஸ்ட் மேக்ரம் கார்டு எடுத்துக்கிறீங்க. அதையும் இந்த ஷேப்ல வச்சு ஒவ்வொரு மேக்ரம் கார்டு யூஸ் பண்ணி 2 ஹிட்ச் நாட் இந்த சைடு எப்படி போடுறோமோ அதே மாதிரி 2 ஹிட்ச் நாட் போட்டுட்டே வாங்க. முடிச்சுட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த பக்கமும் ஹிட்ச் நாட் போட்டாச்சு, இந்த பக்கமும் ஹிட்ச் நாட் போட்டாச்சு. இதுதான் சென்டர்ல இருக்க ஸ்கொயர் நாட். இதனுடையது இந்த 4 மேக்ரம் கார்டு. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த ஸ்கொயர் நாட்டை பிரிச்சு விட போறேன். நம்ம லாஸ்டா போட்ட இந்த ஸ்கொயர் நாட்டை எடுத்து விடுறேன். இது மாதிரி நான் எடுத்து விட்டுட்டேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த 4 மேக்ரம் கார்டு இருக்கும். இதுல சென்டர்ல இருக்க 2 மேக்ரம் கார்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 2 மேக்ரம் கார்டுல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ரெட் கலர் பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ண போறேன். ஒன்னு, சாரி, இதுல நான் 2 ரெட் கலர் பீட்ஸ் வந்து ஜாயின் பண்றேன். இதோ இந்த இடத்துல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இதுல நார்மலான ஸ்கொயர் நாட் நீங்க போடுங்க. ஓகேங்களா? இது மாதிரி கிடைக்கணும். இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா விநாயகருக்கு கண்ணுக்கு மேல் பகுதி ரெடி பண்ண போறோம். அது இது மாதிரி ஒரு வளைவா வந்தா அழகா இருக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சென்டர்ல ஸ்கொயர் நாட் போட்டோம்ல, மொத்தம் 4 மேக்ரம் கார்டு யூஸ் பண்ணி போட்டோம். அதுல 2 பிரிச்சுக்கோங்க. இதுல நான் ஏற்கனவே பிரிச்சுட்டேன். சோ இது வந்து 2, இன்னும் 2 யூஸ் பண்ணி தான் இங்க நான் செஞ்சிருக்கேன். இந்த 2ல ஸ்டார்டிங்ல இருக்கிற எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி வச்சு ஹிட்ச் நாட் நீங்க போட்டுட்டே வரீங்க. ஒவ்வொரு இதை யூஸ் பண்ணி 2 ஹிட்ச் நாட் நீங்க போட்டுட்டே வாங்க. 1 2. இப்போ நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி 2 ஹிட்ச் நாட். இப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி 2 ஹிட்ச் நாட் போட்டுட்டே வாங்க. லாஸ்ட் 5 மேக்ரம் கார்டு வர்ற வரைக்கும் 2 4 5 மீதி இருக்க எல்லாத்துலயும் 2 ஹிட்ச் நாட் இப்படி வச்சு நீங்க போட்டுட்டே வாங்க. பாருங்க, எல்லாத்துலயும் 2 ஹிட்ச் நாட் போட்டுட்டு வந்துட்டேன். இதுதான் என்கிட்ட லாஸ்ட்ல இருக்க 5 மேக்ரம் கார்டு. இதுல தான் நம்ம இந்த ஷேப் கொண்டு வர போறோம். என்ன செய்யறீங்கன்னா கொஞ்சம் லூஸா நம்ம போடணும். இப்ப இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல கொஞ்சம் கேப் இருக்கும், அதை விட கொஞ்சம் நிறைய கேப், அதை விட கொஞ்சம் நிறைய கேப். இப்படி கேப் மட்டும் நம்ம அதிகரிக்க போறோம். இந்த சுத்து வயரை, இந்த பேஸ் வயர்ல நம்ம எதுவும் செய்ய போறது இல்ல. இந்த சுத்து வயர் தான் நம்ம கொஞ்சம் லூஸா பாருங்க. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இது. அந்த ஷேப் வச்சு நீங்க போட்டுடலாம். இது என்னுடைய செகண்ட். இது என்னுடைய தேர்டு. லாஸ்ட் 5 மேக்ரம் கார்டு மட்டும்தான் இது மாதிரி நான் லூஸா போடுறேன். என்னுடைய ஃபோர்த்து. இது என்னுடைய ஃபிஃப்த்.
பாருங்க, உங்களுக்கு இது மாதிரி ஷேப் வந்திருக்கும். இது மாதிரி ஷேப் இருந்தா பார்க்க அழகா இருக்கும், அதுக்காகத்தான். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு கீழே கண்ணிமை வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு என்ன பண்ணுங்க, லாஸ்ட்ல இருந்து 6 மேக்ரம் கார்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 2 4 6 6 இது கவுண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்க 2 மேக்ரம் கார்ட்ல நான் பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ண போறேன். இந்த சைடு ஜாயின் பண்ணிருக்கேன் பாருங்க. 2 4 6 6 இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்க 2 இதுல நான் பீட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். பிளாக் கலர் பீட்ஸா இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு பிளாக் கிடைக்கல, அதனால நான் இந்த கலர் ஜாயின் பண்றேன். சோ லாஸ்ட்ல இருந்து 6 விட்டுட்டு அந்த 2 மேக்ரம் கார்ட்ல பீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோ இது மாதிரி. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், சென்டர்ல இருக்க 2 மேக்ரம் கார்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இத பைப்பிங் கொடுக்க போறோம் இந்த ஷேப்க்கு. அதே மாதிரி இந்த இத பைப்பிங் கொடுக்கணும் இந்த ஷேப்க்கு. வாங்க, பைப்பிங்கிறது ஹிட்ச் நாட் தான். இங்க நம்ம மேல எப்படி போட்டோமோ சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம கீழே ஒர்க் பண்றோம். ஒவ்வொரு இதுலயும் 2 ஹிட்ச் நாட். இப்படியே நீங்க போட்டுட்டு வாங்க. இப்ப பாருங்க, இதே தான் இந்த ஐக்கு ரிப்பீட் பண்ணிருக்கேன். இப்ப இது லாஸ்ட். இதுலயும் 2 ஹிட்ச் நாட் போடுறீங்க. 1 2. சரிங்களா? இதுதான் கீழே நம்ம பேஸ் வேரா யூஸ் பண்ணது. அதே மாதிரி இந்த சைடு இதுக்கு இது பேஸ் வேரா யூஸ் பண்ணது. இது 2ல தான் இப்ப நம்ம ஒர்க் பண்ண போறோம். நம்ம ப்ராஜெக்ட் அப்படியே பின்னாடி திருப்பிக்கோங்க. இதோ இது மாதிரி. இது இந்த சைடு இருக்க ஃபர்ஸ்ட் வயரு, இது இந்த சைடு இருக்க ஃபர்ஸ்ட் வயரு. இப்போ ரைட் சைடுல இருக்க வயர் தான் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் ரைட் சைடு இருக்க வயரு. இந்த மேக்ரம் கார்டை இப்படி கொண்டு போய் ஹிட்ச் நாட் போட போறேன். பாருங்க, ரைட் சைடுல இருக்க ஃபர்ஸ்ட் மேக்ரம் கார்டு இதை எடுத்து இப்படி கொண்டு போய்க்கோங்க. இது லெஃப்ட் சைடுல இருக்க ஃபர்ஸ்ட் மேக்ரம் கார்டு. ரைட் சைடுல பேஸ் வேரா யூஸ் பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் மேக்ரம் கார்டா இருக்கும். அத இது மாதிரி கிராஸா வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருக்க ஃபர்ஸ்ட் மேக்ரம் கார்டு எடுத்து ஹிட்ச் நாட் போடுறீங்க. ஒவ்வொரு இதை வச்சு 2 1. அதே இதை வச்சு 2வது ஹிட்ச் நாட். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இருக்க இதான் நெக்ஸ்ட். பாருங்க, இந்த நெக்ஸ்ட் மேக்ரம் கார்டு எடுத்து 2 ஹிட்ச் நாட். 1 2. திருப்பிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்க மேக்ரம் கார்டு எடுத்து 2 ஹிட்ச் நாட். பைப்பிங் தான். நெக்ஸ்ட் இருக்க மேக்ரம் கார்டு எடுத்து 2 ஹிட்ச் நாட். இப்படி எல்லா மேக்ரம் கார்டையும் எடுத்து 2 ஹிட்ச் நாட் போட்டுட்டே வரணும். இப்படியே இது ஃபுல்லா ஹிட்ச் நாட் போட்டுட்டே வாங்க. பாருங்க, ஃபுல்லா அந்த ஹிட்ச் நாட் தான் போட்டுட்டே வரேன். ஒவ்வொரு மேக்ரம் கார்டையும் யூஸ் பண்ணி 2 ஹிட்ச் நாட் போட்டுட்டே வாங்க. அது உங்களுக்கு ஒரு லைன் பைப்பிங் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி லாஸ்ட் இந்த மேக்ரம் கார்டு வரைக்கும் போட்டுட்டு வரணும். பாருங்க, இதுதான் லாஸ்ட். இந்த இதுலயும் 2 ஹிட்ச் நாட் போடுறேன்.
இப்போ இந்த பேஸ் வயரை அப்படியே இப்படி கொண்டு வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது, முன்னாடி இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டைட்டா இருக்கணும். முன்னாடி இருக்கிறதோட லென்த்தை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இதை இப்படியே இங்கிட்ட வச்சு இந்த இதை சுத்து வயரா யூஸ் பண்ணி 2 ஹிட்ச் நாட் இதோட இதுக்கு கொஞ்சம் முன்னாடி இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் பண்றேன். இதோட கம்பேர் பண்ணும்போது, இந்த லென்த்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த லென்த் கம்மியா இருக்கணும். அதே ப்ராசஸ் தான் எல்லாத்துலயும் ஹிட்ச் நாட் போட்டுட்டே வாங்க. முன்னாடி லைன் எப்படி ஒர்க் பண்ணமோ அதே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதே பைப்பிங் தான் கொடுத்துட்டு வருவீங்க. எல்லாத்துலயும் ஹிட்ச் நாட் 2 போட்டுட்டே வரணும். இது முடிச்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி இப்ப நம்ம 2வது செஞ்சிருக்கோம். இதே மாதிரி 3வது இது ஒர்க் பண்றீங்க. அப்பையும் இதோட கம்பேர் பண்ணும்போது, 2வதோட கம்பேர் பண்ணும்போது 3வது இது கொஞ்சம் லென்த் கம்மியா இருக்க மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் 2 ஹிட்ச் நாட் போட்டுட்டே வரணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் 4வது லைன் ஒர்க் பண்றீங்க. 4வது இது இதே ப்ராசஸ் தான். 3வது இதை நீங்க கம்பேர் பண்ணும்போது 4வது இது கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி பார்த்துட்டு ஹிட்ச் நாட் போட்டுட்டே வரணும். இப்ப இந்த 4 லைன் முடிச்சுட்டு காட்டுறேன். நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் அதே தான் கண்டினியூ பண்ணிருக்கேன். 1 2 3 4. இப்ப 5வது இது நான் ஒர்க் பண்றேன். இப்போ எனக்கு இந்த பேஸ் வயரு கம்மியா இருக்கும். சோ அதனால நான் என்ன பண்றேன், அடிஷ்னலா 3 மீட்டர் வயரு லைட்டர் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கேன். இதுல 3 மீட்டருக்கு பதிலா நீங்க 2 மீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா 10ஆம போச்சுன்னா நீங்க மறுபடியும் ஜாயின் பண்ணணும். அதனால ஜாயின் பண்ணும்போதே கொஞ்சம் பெருசா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனால நான் 3 மீட்டர் வயரு இது கூட ஜாயின் பண்ணிருக்கேன். சரிங்களா? இப்ப நம்ம 5வது லைன் கொடுக்கறோம். 1 2 3 4 5. 5வது லைனும் இதே மாதிரி தான் கொடுத்துட்டு வரோம். நம்ம சென்டர்ல வரும்போது நம்ம வந்து கிரீன் கலர் நான் அட்டாச் பண்ண போறேன். உங்ககிட்ட ரெட் கலர் இருந்துச்சுன்னா ரெட் கலர் கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியா இருக்கணும். சேம் ப்ரொசீஜர் தான். இது 5வது. இதே மாதிரி ஹிட்ச் நாட் போட்டுட்டே வாங்க சென்டர் வரைக்கும். இந்த பேஸ் வயரை சேர்க்காம மொத்தம் உங்களுக்கு 27 மேக்ரம் கார்டு இருக்கும். சோ 27ல பாதி 13. அதனால 13 இது இல்லைன்னா 14 இது ஒர்க் பண்ணிட்டே வாங்க. இப்ப பாருங்க, இது பேஸ் வயரு. மொத்தம் நான் 14 இது ஹிட்ச் நாட் போட்டிருக்கேன். 14 மேக்ரம் கார்டு யூஸ் பண்ணி 2 4 6 8 10 12 14 மேக்ரம் கார்டு யூஸ் பண்ணி ஹிட்ச் நாட் போட்டிருக்கேன். நீங்க 13 இல்லைன்னா 14 2ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 14 இது போட்டிருக்கேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல 3 மீட்டர் கிரீன் கலர் மேக்ரம் கார்டு வந்து ஜாயின் பண்றேன். உங்ககிட்ட ரெட் கலர் இருந்தா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 3 மீட்டர் கிரீன் கலர் மேக்ரம் கார்டு ஜாயின் பண்றேன். அதை இது மாதிரி மடிச்சு அதுக்கு சென்டர் பார்த்துக்கலாம். பாருங்க, இந்த பேஸ் வயர் இருக்கு பாத்தீங்களா, பேஸ் வயர்ல விட்டு ஃபர்ஸ்ட் நான் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்படியும் ஜாயின் பண்ணலாம், இல்ல இதை திருப்பியும் ஜாயின் பண்ணலாம். பாருங்க, இல்லைன்னா இப்படியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணிட்டு இந்த சைடு 2 மேக்ரம் கார்டு இருக்குல்ல, இது ஒன்றை மட்டும் எடுத்து இந்த சைடு ஒரு ஹிட்ச் நாட் மாதிரி போட்டுக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் டைட்டா இருக்கும். அதுக்காக அதே மாதிரி இந்த இதையும் எடுத்து
இப்போ இதுல சென்டர்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நீங்க நார்மலா போடுற ஹிச் நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். இதுக்கு அடுத்து எல்லோ கலர் பேக்ரவுண்ட் கார்டை யூஸ் பண்ணி ஹிச் நாட் போட்டுட்டே வாங்க. இது ஃபுல்லா பாருங்க, இந்த ஹிச் நாட் எல்லாம் போட்டு வந்தாச்சு. இப்போ இது எனக்கு 6வது. 1 2 3 4 5 6. இப்போ 6வது இதுல மறுபடியும் நான் ஹிச் நாட் போட்டு ஆரம்பிக்கிறேன். இனிமே இந்த இதுல ஃபுல்லா கேப்பே இருக்காது. கேப் இல்லாம தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வரும். இது ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டே வரீங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரீன் கலர் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த எல்லோ கலர் ஒர்க் பண்றீங்க. இதே மாதிரி மொத்தம் 15 லைன் வர்ற வரைக்கும் சேம் ப்ரொசீஜர் தான், ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ இதை பேஸ் வயரை யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிச் நாட் போட்டுட்டே வரணும். எது வரைக்கும்னா இது மாதிரி மொத்தம் 15 லைன் வர்ற வரைக்கும் இங்க போட்டுட்டே வாங்க. நான் 15 லைன் முடிச்சுட்டு காட்டுறேன். நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் அதே தான் ரிப்பீட் பண்ணிருக்கேன். எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணிருக்கேன்னு சொல்றேன் பாருங்க. இந்த ஐக்கு கீழே லைன் போட்டோம்ல, அதுல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா 15 இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்ப இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இங்க தும்பிக்கைக்கு ஒன்னொன்னா நம்ம டிக்ரீஸ் கொடுத்துட்டே வர போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுல சென்டர்ல இருந்து ஒன்னொன்னா கட் பண்ணிட்டு வர போறோம். நீங்க இதுல இருந்து சென்டர் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா அப்படி கண்டுபிடிச்சுக்கலாம். அப்படி இல்லையா இந்த கிரீன் வயர் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி 14 இது கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 14 இதுக்கு அடுத்துதான் கிரீன் வயர் அட்டாச் பண்ணோம். ஒரு சில பேர் 13 மேக்ரம் கார்டுக்கு அடுத்து அட்டாச் பண்ணிருப்பீங்க. நீங்க எத்தனை இதுக்கு அடுத்து இதை அட்டாச் பண்ணீங்களோ அத்தனை கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் 14 மேக்ரம் கார்டுக்கு அடுத்துதான் கிரீன் அட்டாச் பண்ணேன். சோ இதுல இருந்து 2 4 6 8 10 12 14 இப்படி நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். சோ இதுதான் என்னுடைய சென்டர் மேக்ரம் கார்டு. இந்த சென்டர் மேக்ரம் கார்டை கட் பண்ணி கொஞ்சம் லைட்டர் வச்சு ஹீட் பண்ணி உள்ள மடிச்சு விட போறோம். இது மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மேக்ரம் கார்டை கொஞ்சம் லைட்டர் வச்சு ஹீட் பண்ணி உள்ள மடிச்சு விட்டுருங்க. இது மாதிரி மடிச்சு விட்டுட்டு இதுக்கு அடுத்து என்ன பண்றீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிச் நாட் போட்டுட்டே வரீங்க. இந்த இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் போடுறீங்களா, உள்ள மடிச்சு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் போடுறீங்களா, இதை மட்டும் ஒரு சேஃப்டி பின் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உள்ள மடிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் போடுறது. இப்ப உள்ள மடிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் போடுறது நான் இதுதான். இதை மட்டும் நான் ஒரு சேஃப்டி பின் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ ஹிச் நாட் நான் போட ஆரம்பிக்கிறேன். இப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிச் நாட் போட்டுட்டே வரீங்க. இந்த ரவுண்ட் ஃபுல்லா நீங்க போட்டுட்டே வாங்க. இது முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்ப பாருங்க, ஒரு ரவுண்ட் ஃபுல்லா அந்த ஹிச் நாட் தான் போட்டுட்டு வரேன். இது என்னுடைய லாஸ்ட் மேக்ரம் கார்டு. அந்த இதுலயும் 2 ஹிச் நாட் போட்டுட்டு வரேன். இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணி ஹீட் பண்ணி உள்ள மடிச்சு விட்டோம். இது மாதிரி நீங்க கேப் வச்சு கண்டுபிடிச்சீங்கன்னாலும் சரி, இல்ல அப்படின்னா நம்ம ஒரு சேஃப்டி பின் வந்து மார்க் பண்ணிருக்கோம், இப்படி கண்டுபிடிச்சாலும் சரி. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சேஃப்டி பின் மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த இதை கட் பண்ணி அதே மாதிரி ஹீட் பண்ணி உள்ள மடிச்சு விட போறோம். மடிச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட் இதுல சேஃப்டி பின் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்ட் ஹிச் நாட் போடுங்க. அதே மாதிரி சேஃப்டி பின் மார்க் பண்ணதை கட் பண்ணி உள்ள மடிச்சு விடுங்க. நெக்ஸ்ட் இதுல சேஃப்டி பின் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிச் நாட் போடுங்க. சேஃப்டி பின் மார்க் பண்ணதை கட் பண்ணி உள்ள மடிச்சு விடுங்க. இதே ப்ராசஸ உங்களுக்கு எவ்வளவு தூரம் நீளம் இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. இப்படி நீங்க பண்ணும்போது இந்த தும்பிக்கை அப்படியே வளைஞ்சு வரும். சோ அந்த நீளம் வர்ற வரைக்கும் நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க. உங்களால இந்த மேக்ரம் கார்டு முடிகிற வரைக்கும் எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க. ரொம்ப ஈஸி தான். பாருங்க, இந்த இடத்துல இருந்து சென்டர்ல இருந்து நம்ம ஒவ்வொன்னா கட் பண்ணி உள்ள மடிச்சு விடுறோம். இதுதான் ப்ராசஸ். இதை மடிச்சு விட்டு ஹீட் பண்ணி உள்ள மடிச்சு விட்டுருவேன். நெக்ஸ்ட் இதுல சேஃப்டி பின் மார்க் பண்றீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிச் நாட்.
சேஃப்டி பின் மார்க் பண்ணதை கட் பண்ணி உள்ள மடிச்சு விடுறீங்க. நெக்ஸ்ட் இதுல சேஃப்டி பின் மார்க் பண்றீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிச் நாட், சேஃப்டி பின் மார்க் பண்ணதை கட் பண்ணி உள்ள மடிச்சு விடுறீங்க. இப்படி செஞ்சுட்டே வரும்போது இதனுடைய அகலம் குறைஞ்சுக்கிட்டே வரும். அதே நேரத்துல மேக்ரம் கார்டோட எண்ணிக்கையும் குறைஞ்சுக்கிட்டே வரும். இதை மட்டும் கொஞ்சம் கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இது ஃபுல்லா முடிச்சிட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் அதே தான் ரிப்பீட் பண்ணிட்டே வந்திருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு இது டிக்ரீஸ் கொடுத்துட்டே வந்ததுனால உங்களுக்கு இந்த ஷேப் கிடைச்சிருக்கோம். உங்களுக்கு கரெக்டான ஷேப் வேணும்னா நான் சின்ன டிப் சொல்றேன், கவனமா கேளுங்க. நீங்க இந்த சைடு ஒர்க் பண்ணும்போது இந்த தும்பிக்கை இப்படி வளைஞ்சு வருது இல்ல, இந்த சைடு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டா ஒர்க் பண்ணுங்க. டைட்டா ஹிச் நாட் போடுங்க. இந்த சைடு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் லூஸா போடுங்க. லூஸா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி இதை நீங்க வளைச்சுக்க கூட முடியும். சரிங்களா? சொல்றது புரியும் நினைக்கிறேன். இந்த சைடு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டா ஒர்க் பண்ணுங்க. டைட்டா ஹிச் நாட் போடுங்க. இந்த சைடு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் லூஸா ஒர்க் பண்ணுங்க. இன்னும் கூட நீங்க ஒர்க் பண்ணிட்டே போகலாம். உங்களுக்கு தும்பிக்கை எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு. நான் எது வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா, பாருங்க, கிரீன் கலருக்கு முன்னாடி இருக்க வயர் இப்ப நான் இதை கட் பண்ணணும் அப்படின்னா இந்த வயரை தான், இந்த மேக்ரம் கார்டை தான் கட் பண்ணி நான் உள்ள வந்து ஹீட் பண்ணி ஜாயின் பண்ணணும். சோ இது வர்ற வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் எனக்கு தும்பிக்கை நீளமா வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் கட் பண்ணி உள்ள ஜாயின் பண்ண போறேன். சோ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிருங்க. இப்ப பாருங்க, நான் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ இது ஒவ்வொன்றையும் ஹீட் பண்ணி இந்த கேப்ல இது மாதிரி ஜாயின் பண்ண வேண்டியதுதான். ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் இது ஃபுல்லா ஹீட் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன். இதை நீங்க உள்ள கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் மேலாப்ல இங்க ஜாயின் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த கணேசாக்கு இது மாதிரி ஒரு காது ரெடி பண்ண போறோம். நான் ஏற்கனவே ஒரு சைடு ரெடி பண்ணிட்டேன். இப்போ எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான் ரெண்டு சைடுக்குமே. நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல 2 மீட்டர்னு மொத்தம் 28 மேக்ரம் கார்டு கட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த 28 மேக்ரம் கார்டுல தான் 14 மேக்ரம் கார்டு இந்த சைடு, 14 மேக்ரம் கார்டு இந்த சைடு நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? 2 மீட்டர்னு கட் பண்ணிருப்போம் அந்த இதுல. இப்போ அந்த 14 மேக்ரம் கார்டை 2 எடுத்துக்கிறோம். சொல்றத நல்லா கவனிங்க. மொத்தம் 2 மீட்டர்னு 28 மேக்ரம் கார்டு இருக்கும். 28 மேக்ரம் கார்டை ஒரு சைடுக்கு 14, இன்னொரு சைடுக்கு 14ன்னு பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ அந்த 14 மேக்ரம் கார்டை மொத்தம் 2 7 தடவை ஜாயின் பண்றோம். எந்தெந்த இடத்துலன்னு கொஞ்சம் கவனமா கவனிங்க. இதோ இந்த இடத்துல 1 2, இந்த இடத்துல 2 ஜாயின் பண்ணணும். சோ 3 4, இந்த கண்ணுக்கிட்ட 5, அதுக்கடுத்து இங்க 6, இங்க 7 அப்படி நம்ம ஜாயின் பண்ண போறோம். பாருங்க, 1 2, இந்த இடத்துல நம்ம 2 ஜாயின் பண்ணணும். சோ 3 4 5 6 7. சரிங்களா? வாங்க ஜாயின் பண்ணலாம். பாருங்க, இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல நான் ஜாயின் பண்றேன். இந்த கேப்ல இப்படி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 மேக்ரம் கார்டு ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா 2 மேக்ரம் கார்டு கீழே இருக்க மாதிரி தெரியும், 2 மேக்ரம் கார்டு மேல இருக்க மாதிரி தெரியும். இப்போ இந்த மேல இருக்க மேக்ரம் கார்டை எடுத்து அந்த இதுக்கு மட்டும் ஒரு பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேல இருக்கிறத மட்டும் 2 தனியா எடுத்து அந்த இதுக்கு ஒரு பீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோ இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டு கீழே 2 மேக்ரம் கார்டு இருக்கு பாத்தீங்களா, இதை யூஸ் பண்ணி ஸ்கொயர் நாட் போடுறீங்க. பாருங்க, இதோ இது மாதிரி
சரிங்களா? இப்போ நம்ம ஒரு இது ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் அது பக்கத்துல இந்த இதுக்குள்ள 2 ஜாயின் பண்ணணும். அதுதான் வந்து கணக்கு. நீங்க எந்த கேப்ல வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது பக்கத்துல இந்த கேப்ல நான் ஜாயின் பண்றேன். நெக்ஸ்ட் 2 மேக்ரம் கார்டு எடுத்துக்கோங்க. அதை அதுக்குள்ள ஜாயின் பண்ணுங்க. பாருங்க, இந்த இதுல ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப மேல இருக்க 2 மட்டும் எடுத்து பீட் ஜாயின் பண்ணிட்டு கீழே இருக்க 2 யூஸ் பண்ணி ஸ்கொயர் நாட் போடுறீங்க. சேம் ப்ரொசீஜர் தான். இந்த இதுல ஜாயின் பண்றீங்க, அப்புறம் இந்த கண்ணுல, அப்புறம் நெக்ஸ்ட் இந்த கேப்ல ஜாயின் பண்றீங்க. 7 இதையும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் அந்த 7 இதையும் ஜாயின் பண்ணிட்டேன். சாரி, 14 இதையும் ஜாயின் பண்ணிட்டு 2 இதா. அதனால நான் 7 பீட்ஸ் கணக்கு வச்சிருக்கேன். 1 2 3 4 5 6 7 மொத்தம் 14 மேக்ரம் கார்டையும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. 2 தானே ஜாயின் பண்ணோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு ஒரு ரோ ஸ்கொயர் நாட் இருக்கு. மொத்தம் நாம 7 ரோ ஸ்கொயர் நாட் போடணும். ஸ்கொயர் நாட் போடுறது ஏற்கனவே இருக்க ஸ்கொயர் நாட்டுக்கு சென்டர்ல இருக்கணும். பாருங்க, இதுல காட்டுறேன். ஏற்கனவே இங்க 2 ஸ்கொயர் நாட் இருக்குன்னா நெக்ஸ்ட் ஸ்கொயர் நாட் அதுக்கு சென்டர்ல இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இருக்க 2 எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி லாஸ்டா இருக்க 2 எடுத்து விட்டுருங்க. இப்ப ஸ்கொயர் நாட் போட ஆரம்பிங்க. இந்த இதனுடைய ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் நாட்டோட 2, நெக்ஸ்ட் ஸ்கொயர் நாட்டோட 2, இந்த 4ஐயும் சேர்த்து இப்ப நான் ஸ்கொயர் நாட் போடுறேன். இதோ இது மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் 4 எடுங்க. இந்த 4ஐயும் சேர்த்து ஸ்கொயர் நாட் போடுங்க. நெக்ஸ்ட் 4 இதை எடுத்து ஸ்கொயர் நாட். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லா போட்டுட்டு வாங்க. இப்ப பாருங்க, இதான் ஃபுல்லா போட்டுட்டே வரேன். இது லாஸ்ட் 4. இந்த இதுலயும் ஸ்கொயர் நாட் போடுறேன். பாருங்க, 2 மேக்ரம் கார்டு லாஸ்டா இருக்கும். இதை விட்டுருங்க. இப்ப செகண்ட் ரோ முடிச்சாச்சு. இப்ப தேர்ட் ரோ ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல 2 விட்டோம்ல, அதையும் சேர்த்து ஆரம்பிக்கணும். ஒரு ரோல 2 விடுவோம். நெக்ஸ்ட் ரோல அந்த 2ஐயும் சேர்த்து நம்ம ஸ்கொயர் நாட் போடுவோம். நெக்ஸ்ட் ரோல ஸ்டார்டிங் 2 லாஸ்ட் 2 விடணும். நெக்ஸ்ட் ரோல விட்ட 2ஐயும் சேர்த்து நம்ம ஸ்கொயர் நாட் போடணும். அப்படி போட்டீங்கன்னா தான் 2 ஸ்கொயர் நாட்டுக்கு சென்டர்ல இன்னொரு ஸ்கொயர் நாட் கிடைக்கும். பாருங்க, இப்ப ஸ்டார்டிங் 4ஐயும் சேர்த்து ஸ்கொயர் நாட் போடுறேன். இப்ப நெக்ஸ்ட் 4ஐயும் சேர்த்து ஸ்கொயர் நாட். இப்ப நம்ம 3வது ரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி இது ஃபுல்லா ஒர்க் பண்றீங்க. 4வது ரோல ஸ்டார்டிங் 2 எண்டிங் 2 விட்டுட்டு 4 இதா ஸ்கொயர் நாட் ஒர்க் பண்றீங்க. 5வது ரோல இந்த 2ஐயும் சேர்த்து 4 இதா பிரிச்சு ஒர்க் பண்றீங்க. இதே மாதிரி மொத்தம் 7 ரோ ஒர்க் பண்ணிட்டு வரணும். சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஒரு ரோ ஸ்டார்டிங் 2 எண்டிங் 2 விட்டுட்டு 4 இதா சேர்த்து ஸ்கொயர் நாட் போடணும். நெக்ஸ்ட் ரோ விடாம ஸ்டார்டிங்ல இருக்க 4ஐயும் சேர்த்து ஸ்கொயர் நாட், 4ஐயும் சேர்த்து ஸ்கொயர் நாட் அப்படின்னு போட்டுட்டே வரணும். இப்படிதான் நீங்க மாத்தி மாத்தி ஒர்க் பண்ணணும். இதே மாதிரி மொத்தம் 7 ரோ ஒர்க் பண்ணிட்டு வாங்க. 7 ரோ முடிச்சுட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் மொத்தம் 7 ரோ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். பாருங்க, 1 2 3 4 5 6 7 7 ரோ ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, காதோட ஷேப் இது மாதிரி ஒரு ஹிட்ச் நாட் கொடுக்க போறோம். இது மாதிரி வளைவா வரணும் அப்படின்றதுக்காக இப்ப நம்ம இந்த ப்ராசஸ் செய்யறோம். 8வது ரோல நான் என்ன செய்யறேன், ஸ்டார்டிங்ல இருக்க 2 மேக்ரம் கார்டை விட்டுடுறேன். 8th ரோ ஒர்க் பண்றோம். இதுல ஸ்டார்டிங்ல இருக்க 2 மேக்ரம் கார்டை விட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்க 4 மேக்ரம் கார்டுல ஸ்கொயர் நாட் போடுங்க. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நாட். இப்போ நெக்ஸ்ட் இருக்க 4 மேக்ரம் கார்டுல செகண்ட் ஸ்கொயர் நாட் போடுங்க.
சரிங்களா? இப்போ 2 ஸ்கொயர் நாட் இருக்கு. இந்த 2 ஸ்கொயர் நாட்டுக்கு சென்டர்ல இன்னொரு ஸ்கொயர் நாட் போட போறோம். சோ இதுல 2 எடுத்து விடுங்க, இதுல 2 எடுத்து விடுங்க. சென்டர்ல 4 இருக்கும். இந்த 4 இதுல ஒரு ஸ்கொயர் நாட். இது அந்த காதோட ஷேப் வர்றதுக்காகத்தான். இதே ப்ரொசீஜர் தான் இந்த சைடும் செய்ய போறோம். பாருங்க, முதல் 2 இதை மட்டும் எடுத்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் 4 இதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுக்கோங்க. இது ஒரு ஸ்கொயர் நாட். இப்போ நெக்ஸ்ட் இருக்க 4 இதை யூஸ் பண்ணி உங்களுடைய செகண்ட் ஸ்கொயர் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 ஸ்கொயர் நாட்டுக்கும் நம்ம 2 ஸ்கொயர் நாட் போட்டிருக்கோம் பாத்தீங்களா? இந்த 2 ஸ்கொயர் நாட்டுக்கும் சென்டர்ல அப்போ 2 இதை எடுத்து விட்டுட்டு சென்டர்ல இருக்க 4 இதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் நாட். சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு இது மாதிரி ஒரு இயர் ஷேப்க்கு வந்துடும். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த சைடு உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, இதுல இருக்க ஃபர்ஸ்ட் மேக்ரம் கார்டு யூஸ் பண்ணி பைப்பிங் பண்ண போறோம். பைப்பிங்னா ஹிச் நாட் தான். இங்க எப்படி போட்டோம் இதே ப்ரொசீஜர் தான். இது ஃபுல்லா நம்ம இப்ப பைப்பிங் பண்ண போறோம். இந்த இதை பேஸ் வயரா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இதையும் யூஸ் பண்ணி 2 ஹிச் நாட். பாருங்க, 1 2. நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி 1 2. நெக்ஸ்ட் இது யூஸ் பண்ணி 1 சாரி நெக்ஸ்ட் இது யூஸ் பண்ணி 1 2. இதே மாதிரி எல்லா மேக்ரம் கார்டு யூஸ் பண்ணி 2 ஹிச் நாட் போட்டுட்டே வாங்க லாஸ்ட் வரைக்கும். பாருங்க, அதே தான் ஒர்க் பண்ணிட்டே வரேன். நார்மலான ஹிச் நாட் லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டே வாங்க. இது மாதிரி லாஸ்ட் வரை ஹிச் நாட் போட்டதுக்கு அப்புறம் இந்த பேஸ் வயரை அப்படியே டர்ன் பண்ணி இன்னொரு ஒரு ரோ வந்து ஹிச் நாட் தான் நம்ம போட போறோம். பாருங்க, இந்த பேஸ் வயரை அப்படியே வச்சுட்டு மறுபடியும் ஒவ்வொரு இதை யூஸ் பண்ணி 2 ஹிச் நாட் போட்டு பைப்பிங்கே நம்ம 2 ரோ கொடுக்குறோம். செகண்ட் ரோ முடிச்சுட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, இங்க நான் 2வது ரோவும் பைப்பிங் போட்டு முடிச்சிட்டேன் ஹிச் நாட். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல பேஸ் வயர் இருக்கு பாத்தீங்களா, இதை விட்டுருங்க. லாஸ்ட் இதை விட்டுருங்க. லாஸ்ட் மேக்ரம் கார்டை விட்டுட்டு 2 இதுல பீட்ஸ் ஜாயின் பண்றீங்க. எது மாதிரினா, இதோ இது மாதிரி 2 சேர்த்து அதுல பீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இந்த பைப்பிங் எப்படி போட்டோம் அதே மாதிரி 2 ரோ பைப்பிங் போடுறீங்க. பைப்பிங் போட்டீங்கன்னா இது மாதிரி காது ரெடி ஆயிரும். நீங்க காது ரெடி ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு மேக்ரம் கார்டு இவ்வளோ அதிகமாவே இருக்கும். அந்த இதை நீங்க கட் பண்ணி பின்னாடி ஹீட் பண்ணி ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல ஒவ்வொன்னா கீழே விட்டு அதுல பெல்ட்ஸ் ஜாயின் பண்ணாலும் சரி. சரிங்களா? நான் இதை முடிச்சுட்டு காட்டுறேன். ரொம்ப ஈஸி தான். ஸ்டார்டிங்ல இதான் அதனுடைய பேஸ் வயரு. நம்ம இப்ப ஹிச் நாட் போட்டோம்ல பைப்பிங், அதனுடைய பேஸ் வயரு. இதை விட்டுட்டு 2 மேக்ரம் கார்டா எடுத்து அதுல பீட் ஜாயின் பண்ணிட்டே வாங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது லாஸ்ட் ஒரு மேக்ரம் கார்டு தனியா நிக்கும். ஸ்டார்டிங்ல ஒன்னு தனியா இருக்கு, லாஸ்ட்ல ஒன்னு தனியா இருக்கு. பீட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஸ் வயரையே யூஸ் பண்ணி மறுபடியும் 2 ரோ பைப்பிங் பண்ணணும். இதோ இது மாதிரி. சரிங்களா? அது பண்ணிட்டு நீங்க இதை கட் பண்ணி உள்ள ஜாயின் பண்றது உங்க விருப்பம் தான், இல்ல கீழே தொங்க விட்டு அதுல பெல்ட் ஜாயின் பண்றது உங்க விருப்பம் தான். சரிங்களா? இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, நான் இந்த பக்கம் காது வந்து பினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நம்ம மேல அந்த ரிங் பார்ட்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம். அந்த டிசைன் இல்லாம கூட நீங்க பினிஷ் பண்ணலாம். இது மாதிரி டிசைன் போட்டு நீங்க பினிஷ் பண்ணீங்கன்னா பார்க்க அழகா இருக்கும்.
மொத்தம் நம்ம 6 டிசைன் போடணும். நான் ஏற்கனவே 5 இது போட்டுட்டேன். சேம் மெத்தட் தான். இதை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங்லயே நம்ம கிரீன் கலர் மொத்தம் 48 மேக்ரம் கார்டு 80 சென்டிமீட்டருக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருப்போம். 48 மேக்ரம் கார்டு 80 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்சிருப்போம். அந்த 48 மேக்ரம் கார்டை தான் இப்ப நம்ம இதுக்கு யூஸ் பண்றோம். ஒவ்வொரு டிசைனுக்கும் 8 மேக்ரம் கார்டு. சோ மொத்தமா 6 டிசைனுக்கு 6 8 48 மேக்ரம் கார்டு. வாங்க எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் ஏற்கனவே 7 மேக்ரம் கார்டு அட்டாச் பண்ணிருக்கேன். இதை எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த 80 சென்டிமீட்டர் மேக்ரம் கார்டு இருக்குல்ல, அதை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 80 சென்டிமீட்டர் தேவைப்படாது, 70 சென்டிமீட்டர் கூட இருந்தா போதும். பிகினர்ஸா இருந்தா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கன்றதுக்காகத்தான் நான் 80 சென்டிமீட்டர் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ரெண்டையும் ஈக்குவலா வச்சுக்கிட்டு இப்போ இந்த இதை பின் பகுதி வழியா இது மாதிரி விட்டு பேசிக் நாட் போடுவோம்ல, அது மாதிரி போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சு. மொத்தம் நம்ம 8 மேக்ரம் கார்டு ஜாயின் பண்ணிருக்கோம். இப்போ ரெண்டா சேர்த்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஸ்கொயர் நாட், நார்மல் ஸ்கொயர் நாட் போடுவோம்ல, நார்மல் ஸ்கொயர் நாட் போடுங்க. இந்த 2 மேக்ரம் கார்டையும் சேர்த்து, இந்த 2 இதையும் சேர்த்து நான் ஒரு ஸ்கொயர் நாட் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் 2 இதையும் சேர்த்து ஒரு ஸ்கொயர் நாட். இப்போ இது 2யும் சேர்த்து ஸ்கொயர் நாட், இது 2யும் சேர்த்து ஸ்கொயர் நாட் போடுங்க. ஸ்கொயர் நாட் போட்டு முடிச்சாச்சு. 4 ஸ்கொயர் நாட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல 2 எண்டிங்ல 2 எடுத்து விட்டுட்டு ஏற்கனவே போட்ட ஸ்கொயர் நாட்டுக்கு சென்டர்ல ஸ்கொயர் நாட் போட போறோம். ஸ்டார்டிங் 2 மேக்ரம் கார்டு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் 4 மேக்ரம் கார்டு எடுத்து ஸ்கொயர் நாட் போடுங்க. ஒன்னு. இப்போ நெக்ஸ்ட் 4 எடுங்க, ஸ்கொயர் நாட் போடுங்க. ரெண்டு ஸ்கொயர் நாட் போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் 4 எடுங்க, ஸ்கொயர் நாட் போடுங்க. இப்போ நம்ம 3 ஸ்கொயர் நாட் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் 2 மேக்ரம் கார்டு விட்டுறேன். ஸ்டார்டிங்ல 2 விட்டுட்டோம், அதே மாதிரி லாஸ்ட் 2 விட்டுட்டோம். நம்ம எத்தனை ஸ்கொயர் நாட் போட்டிருக்கோம்? 3 ஸ்கொயர் நாட் போட்டிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நாட் எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த லைனோட ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நாட். இதுல 2 மேக்ரம் கார்டு, மொத்தம் ஒவ்வொரு ஸ்கொயர் நாட்டும் 4 மேக்ரம் கார்டு இருக்கும். அதுல மொத 2 இதை எடுத்து நம்ம ஹிச் நாட் போட போறோம், அதாவது பைப்பிங் கொடுக்க போறோம். ஸ்டார்டிங்ல 2 விட்டாட்டேன், 3வது இருக்கிறத எடுத்து பைப்பிங் கொடுக்கறேன். இது மாதிரி கிராஸா வச்சு 1 2 ஹிச் நாட்னா 2 தானே போடுவோம். இப்ப 2வது எடுத்து 1 2. சரிங்களா? இப்ப அந்த ஸ்கொயர் நாட்ல 2வது மேக்ரம் கார்டு, ஸ்கொயர் நாட்டுங்கிறது 4 மேக்ரம் கார்டு இருக்கும். அதுல மொத மேக்ரம் கார்டு எடுத்து ஒரு ஹிச் நாட் போட்டு முடிச்சிட்டோம், ஒரு பைப்பிங். இப்ப மீதம் 3 இது என் கையில இருக்கு. அதுல 2வது இதை எடுத்து பைப்பிங் கொடுக்கறேன், அதாவது ஹிச் நாட் 1 2. அதே மாதிரி 1 2. சரிங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நாட்ல 4 இதுல நம்ம 2 இதை யூஸ் பண்ணி இந்த சைடு பைப்பிங் கொடுத்துட்டோம். இப்போ மீத 2 இது இருக்கும், அந்த 2 இதை யூஸ் பண்ணி இந்த சைடு பைப்பிங் கொடுக்கறோம். பாருங்க, மீத 2 இந்த இருக்கு, இதை யூஸ் பண்ணி பைப்பிங் கொடுக்கறோம். நெக்ஸ்ட் 2 மேக்ரம் கார்டுல 1 2. அதே மாதிரி நெக்ஸ்ட் இதை எடுத்து 1 2. ஒரு இது முடிஞ்சு
இப்போ செகண்ட் இதை எடுத்து இப்படி கிராஸா வச்சு பைப்பிங் கொடுங்க. 1 2 1 2. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது மாதிரி கிடைச்சிருக்கும். இதே ப்ரொசீஜர் தான் இந்த சைடு நம்ம ஃபாலோ பண்ண போறோம். கொஞ்சம் கவனமா கவனிச்சீங்கன்னா ஈஸி தான். நம்ம ரெண்டாவது லைன்ல மொத்தம் 3 ஸ்கொயர் நாட் போட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நாட்ல இருக்க 2 இதை யூஸ் பண்ணி இந்த சைடு ஹிச் நாட் போட்டிருக்கோம் பைப்பிங். நெக்ஸ்ட் 2 இதை யூஸ் பண்ணி இந்த சைடு பைப்பிங் போட்டிருக்கோம். சேம் ப்ரொசீஜர் தான் இதுக்கும். பாருங்க, இதுதான் இதுல லாஸ்ட் ஸ்கொயர் நாட், 3வது ஸ்கொயர் நாட். இதுக்கு நாம மொத்தம் 4 மேக்ரம் கார்டு யூஸ் பண்ணிருக்கோம். இதுல 2 இது யூஸ் பண்ணி இந்த சைடு பைப்பிங், 2 இது யூஸ் பண்ணி இந்த சைடு பைப்பிங். பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை எடுத்து பைப்பிங் கொடுக்கறேன். 1 2. இப்போ செகண்ட் 1 2. சரிங்களா? இப்போ ஸ்கொயர் நாட்ல ரெண்டாவது இதை எடுத்து செகண்ட் லைன் பைப்பிங் கொடுக்கறேன். 1 2. ஹிச் நாட்டுங்கிறது 2 தடவை போடணும். 1 2. இதே மாதிரி 2 இது இந்த சைடு போடுங்க. போட்டுட்டு காட்டுறேன். பாருங்க, போட்டு முடிச்சாச்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு 2 லைன் தெரியும், இந்த சைடு 2 லைன் தெரியும், சென்டர்ல இது மாதிரி லைன் தெரியும். இந்த சென்டர்ல இருக்குதுல 1 2 3 4 இதுக்குரிய மேக்ரம் கார்டை மட்டும் எடுத்துக்கோங்க. சென்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4. இந்த 4 இதுக்குரிய மேக்ரம் கார்டு மட்டும் எடுத்திருக்கேன். இந்த 4 இதுக்குரிய மேக்ரம் கார்டு எடுத்து ஸ்கொயர் நாட் போடுறேன். பாருங்க, நார்மலான ஸ்கொயர் நாட் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் நாட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இது மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் கொண்டு வரணும். பாத்தீங்கன்னா தெரியுதா? இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஸ்டார்டிங்ல இருக்க 3 இதை விட்டுருங்க. ஸ்டார்டிங்ல இருக்க 3 மேக்ரம் கார்டு விட்டுருங்க. அப்பனா உங்களுக்கு நெக்ஸ்ட் 2 மேக்ரம் கார்டு சென்டர் மாதிரி கிடைக்கும். ஸ்டார்டிங்ல இருக்க 3 மேக்ரம் கார்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் இருக்க 2 மேக்ரம் கார்டு எடுத்து அதுக்கு ஒரு பீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பிங்க் கலர் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஸ்டார்டிங்ல இருக்க 3 மேக்ரம் கார்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் 2 இதுல நான் ஒரு பீட்ஸ் பிங்க் கலர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த இதுல ஃபர்ஸ்ட் இதை விட்டுருங்க. செகண்ட் இது இருக்கு பாத்தீங்களா? இந்த செகண்ட் இதை இப்படி வச்சு இந்த இதை யூஸ் பண்ணி 2 ஹிச் நாட், நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி 2 ஹிச் நாட் போட போறோம். பாருங்க, 1 2. இப்ப நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி 1 2. சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இதை எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி 2 ஹிச் நாட், இதை யூஸ் பண்ணி 2 ஹிச் நாட். 1 2. இப்போ செகண்ட் இதை யூஸ் பண்ணி 1 2. இப்போ இதே இத இந்த சைடு நம்ம எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ஸ் ஜாயின் பண்ணோம் பாத்தீங்களா? பீட்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் 1 2 ரெண்டாவது மேக்ரம் கார்டு எடுத்துக்கோங்க. பீட்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பீட்ஸ் 2 இது ஜாயின் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா 1 2 இந்த ரெண்டாவது மேக்ரம் கார்டு எடுத்துக்கோங்க. அதை இப்படி வச்சு 2 ஹிச் நாட் 1 2. இப்போ இதை எடுத்து 1 2. இப்போ நம்ம எடுத்த மேக்ரம் கார்டுக்கு நெக்ஸ்ட் ஒன்னு இருக்கோ, இதை எடுத்து சேம் ப்ரொசீஜர் தான். 2 ஹிச் நாட் 1 2 1
2. இப்போ உங்களுக்கு ஓரளவு அந்த டைமண்ட் ஷேப் கிடைச்சிருக்கும். இப்போ சென்டர்ல இருக்க 4 இப்படியும் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஸ்டார்டிங்ல இருக்க 2 விட்டுட்டு பாத்தீங்கன்னா 4 மேக்ரம் கார்டு தெரியும். இந்த 4 மேக்ரம் கார்டை எடுத்து ஸ்கொயர் நாட் போட்டுருங்க. சேம் ப்ரொசீஜர் தான் இந்த சைடும் ஃபாலோ பண்ண போறோம். இன்னொரு தடவை கவனிங்க, உங்களுக்கு புரியும். பாருங்க, இந்த சைடு 3 மேக்ரம் கார்டு விடுறேன். இந்த சைடு நம்ம 3 மேக்ரம் கார்டு விட்டுட்டு தான் நெக்ஸ்ட் 2 இதை எடுத்து நம்ம பீட் ஜாயின் பண்ணோம். சேம் ப்ரொசீஜர் தான். இந்த சைடு 3 மேக்ரம் கார்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் 2 மேக்ரம் கார்டு எடுத்து அந்த இதுக்கு ஒரு பிங்க் கலர் பீட்ஸ் நான் ஜாயின் பண்றேன். நீங்க பிங்க் கலர் தான் இல்ல எந்த கலர் பீட்ஸ் வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி பிங்க் கலர் பீட்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம், ஸ்டார்டிங்ல இருக்க ஒரு மேக்ரம் கார்டு விட்டுருவோம். இப்போ செகண்ட் இருக்கிறத எடுத்து முதல் 2 இதை எடுத்து 2 ஹிச் நாட் நம்ம போடணும். பாருங்க, 1 2, ரெண்டாவது இதை எடுத்து 1 2. இப்போ விட்ட இந்த மேக்ரம் கார்டை இது மாதிரி வளைச்சு இந்த 2 இதுலயும் ஹிச் நாட் 1 2. செகண்ட் இதை எடுத்து 1 2. இப்ப இந்த சைடு வாங்க. நம்ம எடுத்த பீட்ஸுக்காக எடுத்தது இந்த இருக்கு. இதுக்கு அடுத்து 2 கவுண்ட் பண்ணிக்கோங்க, 1 2. இப்ப இந்த ரெண்டாவது இதை இப்படி வச்சு இந்த 2 இதுலயும் ஹிச் நாட் போடுவோம். இந்த டைமண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மேக்ரம் கார்ட்ல தான் 2 ஹிச் நாட் போட்டிருக்கோம். சரிங்களா? இது என்னுடைய முதல் மேக்ரம் கார்ட்ல 2 ஹிச் நாட். இப்போ என்னுடைய ரெண்டாவது மேக்ரம் கார்ட்ல 2 ஹிச் நாட் 1 2. இப்ப எடுத்ததுக்கு நெக்ஸ்ட் இருக்க இதை எடுத்து இப்படி வச்சு 2 இதுலயும் 2 ஹிச் நாட் 1 2 1 2. இப்போ சென்டர்ல இருக்க 4 இப்படியும் நீங்க எடுத்துக்கலாம். இல்லையா, லாஸ்ட் 2 இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் இருக்க 4 எடுத்து ஸ்கொயர் நாட் போட்டுக்கோங்க. இப்ப நமக்கு ஓரளவு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இது 2க்கும் சென்டர்ல பீட்ஸ் ஜாயின் பண்ண போறோம். பாத்தீங்கன்னாவே தெரியும், இது 2க்கும் சென்டர்ல இருக்க மேக்ரம் கார்டு இது 2 தான். இதை எடுத்து நீங்க பீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா 2 4 6 7 7 மேக்ரம் கார்டு இந்த சைடு, 2 4 6 7 7 மேக்ரம் கார்டு இந்த சைடு விட்டுட்டு பாத்தீங்கன்னா சென்டர்ல 2 இருக்கும். இதை எடுத்து நீங்க பீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் சென்டர்ல இருக்க 2. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சைடு 2 பக்கமே 7 மேக்ரம் கார்டு எடுத்துட்டீங்கன்னா சென்டர்ல 2 இருக்கும். அந்த 2ல நீங்க பீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பிங்க் கலர் பீட்ஸ் தான் ஜாயின் பண்றேன். இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணதுல இருந்து ரெண்டாவது பாருங்க, ஜாயின் பண்ணோம்ல, இந்த இதுல இருந்து 2 1 2 இந்த ரெண்டாவது எடுத்து இப்படி 2 ஹிச் நாட் 1 2. இப்ப ரெண்டாவது இதை எடுத்து 1 2. இப்ப நம்ம ஜாயின் பண்ணதுல இருந்து ரெண்டாவது எடுத்தோம். இப்போ நம்ம எடுத்ததுல இருக்கு நெக்ஸ்ட், அதாவது மூணாவது இது. இந்த இதை எடுத்து அதே மாதிரி 2 ஹிச் நாட் போடுங்க. 1
2 1 2. ஓகேங்களா? பாருங்க, சேம் ப்ரொசீஜர் தான் இந்த சைடு. நம்ம பீட்ஸ் ஜாயின் பண்ணதுல இருந்து இதான் நம்ம பீட்ஸ் ஜாயின் பண்ணது. ஜாயின் பண்ணதுல இருந்து ரெண்டாவது 1 2 ரெண்டாவது இதுல ஒர்க் பண்ணணும். அதுக்கு அடுத்து மூணாவது இதுல நம்ம ஒர்க் பண்ண போறோம். பாருங்க, இந்த 2 இதுல தான் நம்ம ஒர்க் பண்றோம். சோ இந்த இதை வச்சு இது 2 லைன் ஹிச் நாட் போடுறீங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்ல இருக்க இதை எடுத்து இது 2 லைன் ஹிச் நாட் போடுறீங்க. பாருங்க, 1 2 1 2. இப்போ நெக்ஸ்ட் இருக்க இதை எடுத்து இப்படி வச்சு 2 ஹிச் நாட். 1 2 1 2. இப்போ இந்த 2 இது முடிகிற இடத்துல இருக்க 2 மேக்ரம் கார்டு, இது 2 இது முடிகிற இடத்துல இருக்க இந்த 2 மேக்ரம் கார்டு, இந்த 4ஐயும் சேர்த்து நம்ம நார்மல் ஸ்கொயர் நாட் போடுங்க. அவ்வளவுதான், டிசைன் முடிஞ்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இந்த வயர் எல்லாம் நம்ம கட் பண்ண போறோம். கட் பண்ணி இது மாதிரி பின்னாடி ஹீட் பண்ணி ஜாயின் பண்ண போறோம். எக்ஸ்ட்ரா இருக்க இது எல்லாத்தையும் கட் பண்ணிருங்க. பாருங்க, எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதை இப்படி திருப்பி எல்லாத்தையும் ஹீட் பண்ணி லைட்டர் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, அதே டிசைன் தான். 6 இது நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ மேக்ரம் அந்த கணேசன் அந்த ஃபேஸ் இருக்குல்ல, அந்த இதை இந்த சைடு 3 இந்த சைடு 3 வர மாதிரி வச்சுக்கிட்டு சென்டர்ல இந்த இது வர மாதிரி மேல கோபுர மாதிரி செஞ்சோம்ல அது வர மாதிரி நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு ஹேங்கிங் மாட்டணும்னா மாட்டுறதுக்கு தேவைப்படும்ல, அது செய்ய போறோம். இதுக்கு நான் 80 மீட்டர் கிரீன் கலர் கார்டு எடுத்திருக்கேன். நீங்க கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா 1 மீட்டர் கூட நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு 80 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். நீங்க 1 மீட்டர் கூட எடுத்துக்கலாம், தவறுதல் கிடையாது. இதை எப்படி ஜாயின் பண்றேன்னு பாருங்க. ஸ்டார்டிங்ல இந்த ரிங்ல நம்ம 2 ஜாயின் பண்ணிருப்போம். அந்த 2ஐயும் கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டீங்கன்னா ஒரு கேப் கிடைக்கும். இந்த கேப்ல தான் இப்ப நம்ம ஜாயின் பண்ண போறோம். இதுக்கு சென்டர் எடுத்துக்கலாம். இதுக்கு சென்டர் எடுத்துட்டு பாருங்க, இந்த இது 2க்கும் நடுவுல இது மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டு இப்படி எடுத்து நார்மல் நாட் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம இதுல ஹிச் நாட் தான் போட போறோம். இந்த இதை நான் பேஸ் வயரா வச்சுக்க போறேன். இதை சுத்து வயரா வச்சுக்க போறேன். இங்க எதை வேணாலும் பேஸ் வயராவும் எதை வேணாலும் சுத்து வயராவும் வச்சுக்கலாம். நான் இதை பேஸ் வயரா வச்சு இதை சுத்து வயரா வச்சுக்க போறேன். பாருங்க, 1 2 3. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க போட்டுட்டே வர வேண்டியதுதான். 4 5 போட்டுட்டே வாங்க. நான் மொத்தம் 28 இது போட்டிருக்கேன். இதுதான் பேஸ் வயர், இதுதான் சுத்து வயர். நீங்க சுத்தி ஒர்க் பண்ணும்போது இந்த சுத்து வயர் சின்னதாயிரும். இப்போ இந்த பேஸ் வயரை என்ன பண்ணுங்க, சென்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த சென்டருக்குள்ள விட்டுடுங்க. இப்போ உங்களுக்கு இது மாதிரி கிடைச்சிரும். அதே மாதிரி இதையும் உள்ள விட்டு எடுங்க. இதுதான் நம்ம மாட்ட போற ரிங்கோட சைஸ். இந்த சைஸ் உங்களுக்கு போதும் அப்படின்னா 2ஐயும் கட் பண்ணி ஹீட் பண்ணி ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். வேற எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. இப்ப பாருங்க, நமக்கு ஹேங்கிங்க்கு ஒரு பொசிஷன் கிடைச்சிருச்சு. இங்க நம்ம ஆணி அடிச்சு மாட்டிக்கலாம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னு பார்க்கலாம். இப்ப நீங்க கணேசாவை தூக்குனீங்கன்னா இது மாதிரி தனியா எடுத்துட்டு வரும். சோ அதுக்காக தான் இப்ப நம்ம ப்ரொசீஜர் செய்ய போறோம். பாருங்க, இந்த சைடு 3 டிசைன் இருக்கும், இந்த சைடு 3 டிசைன் இருக்கும். சென்டர்ல தான் இந்த கணேசா அந்த ஃபேஸ் இருக்கும். ஆனா இப்போ இது கூட நம்ம அட்டாச்ல இல்ல, இது தனியா தான் இருக்கும். நீங்க வால்ல மாட்டினீங்கன்னா இது எடுத்துட்டு வந்துடும். சோ அந்த ப்ரொசீஜருக்காக இப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க இந்த சைடு இல்லைன்னா இந்த சைடு எந்த சைடு வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்க கிரீன் கலர் கொடுத்துருக்கிறதுனால சேம்
1 மீட்டர் கிரீன் கலர் மேக்ரம் கார்டு எடுத்திருக்கேன். நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் 1 மீட்டர் மேக்ரம் கார்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு சென்டர் கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி 2 சைடும் வச்சு இதுக்கு சென்டர் பாருங்க. சென்டர் பார்த்துட்டு இங்க நம்ம பீட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கோம்ல, ஒன்னு இதுல ஜாயின் பண்ணுங்க, இல்லையா அதுக்கு அடுத்த இதுல ஜாயின் பண்ணுங்க. ரெண்டுல ஏதாச்சும் ஒரு இதுல ஜாயின் பண்ணுங்க. நான் அதுக்கு அடுத்த இந்த சின்ன கேப்ல ஜாயின் பண்றேன். பாருங்க, அதுக்கு அடுத்து இருக்க சின்ன கேப்ல ஜாயின் பண்ணிட்டேன். இதுதான் சென்டர். இந்த சென்டர் நல்லா மார்க் பண்ணிட்டு ஒரே ஒரு மேக்ரம் கார்டை இது மாதிரி பிடிச்சி இழுத்துருங்க. ஸோ சென்டர் கரெக்டா இந்த இடத்துல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இதை இங்க வச்சு நம்ம நார்மலா ஸ்கொயர் நாட் போடுவோம்ல, அந்த ஸ்கொயர் நாட்டை இது ஃபுல்லா நம்ம போட்டுட்டு வர போறோம். பாருங்க, பாருங்க இதே இதுதான் இதுவரைக்கும் நீங்க போட்டுட்டு வரணும். நார்மல் ஸ்கொயர் நாட் இது ஃபுல்லா போட்டுட்டு வாங்க. பாருங்க, அதே தான் இது ஃபுல்லா போட்டுட்டே வந்திருக்கேன். அந்த சைடு எப்படி இதுக்கு கீழே இருக்க கேப்ல விட்டு எடுத்தோமோ அதே மாதிரி இந்த சைடும் இதுக்கு கீழே இருக்க ஒரு கேப்ல இந்த இதை இப்படி விட்டு எடுத்துக்கோங்க. விட்டு எடுத்துட்டு ஒரு 2 ஸ்கொயர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிருங்க. இப்போ ஹீட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த இது ஃபினிஷ் ஆயிரும். இதை கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்க, இந்த இடத்துல ஹீட் பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப எப்படி நம்ம ப்ராஜெக்ட் இருக்குன்னு காட்டுறேன். இப்ப பாருங்க, நம்ம ப்ராஜெக்ட் இப்போதைக்கு இப்படிதான் இருக்கு. மேல கரெக்டா உங்களுக்கு வந்திருக்கும். இப்ப கீழே தும்பிக்கையை நம்ம கரெக்டா ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்ப இந்த காதுக்கு மட்டும்தான் நீங்க இதோட போதும் உங்களுக்கு சிம்பிளா வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் கட் பண்ணி பின்னாடி ஹீட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் கிராண்டா வேணும் அப்படின்னா ஒவ்வொரு இதையும் கரெக்டா இந்த ஷேப்க்கு கட் பண்ணி அது கூட பீட்ஸ் ஜாயின் பண்ணாலும் அழகா இருக்கும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒவ்வொரு இதையும் இப்போ இந்த ஹைட் கட் பண்றேன்னா அதை விட கொஞ்சம் ஹைட் கூட நெக்ஸ்ட், அதை விட ஹைட் கூட கொஞ்சம் நெக்ஸ்ட், இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அதுல ஒரு பீட்ஸும் ஒரு பெல்லும் ஜாயின் பண்ண போறேன். நான் அது ஜாயின் பண்ணிட்டு கடைசி அவுட்லுக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்க, இப்ப பாருங்க நம்ம ப்ராஜெக்ட் ஃபைனலா ரெடி ஆயிருச்சு. இதுதான் ஃபைனல் லுக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நான் இந்த சைடு இது மாதிரி கொடுத்துட்டு கீழே எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா பீட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல மட்டும் பெல்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். இதுதான் ஃபைனல் லுக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் எ நைஸ் டே.